முழு உண்மையை நோக்கி அவர் வழிநடத்துவார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். முழு உண்மையை நோக்கி அவர் வழிநடத்துவார். குறை உண்மை இந்த உலகத்தில் இருக்கிறது. குறைவான உண்மை இந்த உலகத்தில் இருக்கிறது. கடவுளுக்கு பிரிக்கக்கூடிய குறைவான உண்மை இந்த உலகத்தில் போதிக்கப்படுகிறது, பறைசாற்றப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புண்ணியமானே. ஆனால் உங்களுக்காக எனக்காக துணையாளராக கொடுக்கப்பட்ட தூய ஆவியானவர் நிறை உண்மையை நோக்கி முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார். முழு உண்மையை சொல்கின்ற பொழுது கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ்கிற வாழ்வு, கடவுளை மையப்படுத்தி வாழ்கிற வாழ்வு, கடவுள் அனுப்பிய மகனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிற வாழ்வு. யோவான் நற்செய்தி 3:15-16 வாசிக்கப்படுவது போல, மணுமகனில் விசுவாசம் கொள்ளும் எவரும் முடிவில்லா வாழ்வை பெறப்பட்டு தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகில் மீது அன்பு கூர்ந்தார் என்ற சத்தியத்தை சொல்லுவதுதான் முழு உண்மை. பிரியமானவர்களே, மன்னித்த இயேசு, மறுவுமாக்கிய இயேசு, சுகப்படுத்திய இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு, இதோ மனமாற்றங்களை உருவாக்கிய இயேசு 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக மட்டுமல்ல, அதை இன்றும் என்றும் செய்ய நல்லவர் வல்லவருமாக இருக்கிறார். ஏனெனில் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உண்மை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். இது நமக்கு முழு உண்மையாக இருக்கிறது. எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், கடவுள் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கைமாறு அளிக்கிறார் என்று விசுவசிக்க வேண்டும் சத்தியத்தை போதிப்பது இந்த முழு உண்மை. யோவான் 8:36 வாசிக்கிறோம், மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் என்று உண்மையான விடுதலை என்பதை சொல்லுவது இந்த முழு உண்மை. யோவான் நற்செய்தி 8:32 உண்மையை அறிவுகள், அந்த உண்மை உங்களை விடுதலையாக்கும் சொல்லுவது இந்த முழு உண்மை. 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம், ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்பதை சொல்வது இந்த முழு உண்மை. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் நம் தேவையெல்லாம் சந்திக்கிறார் என்ற உண்மையை சொல்லுவது இந்த முழு உண்மை. பிரியமானவர்களே, இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விடுதலை கொடுப்பது, வாழ்வை கொடுப்பது, வல்லமை கொடுப்பது, மகிமை கொடுப்பது, மன்னிப்பை கொடுப்பது, மறுரூபமாக்குவது, விண்ணகத்தை நோக்கி என்னை பயணிக்க வைப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை சொல்வதுதான் முழு உண்மை. இந்த முழு உண்மை, நிறை உண்மையை சொல்பவர், சொல்லிக் கொடுப்பவர், கற்றுக் கொடுப்பவர், பெற்றுக் கொடுப்பவர், வழிநடத்துவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அவரால் நாம் வழிநடத்தப்பட்டு நிறை வாழ்வை நோக்கி, நிறை உண்மை நோக்கி பயணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.